ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து ஒரு படம் பார்த்தேன். அது ரொம்ப பழைய படம் தான். ஆனால் அபூர்வராகம் படம் பேர். அதில் வந்து ஒரு சாங்கு எப்படின்னா, இப்போ இருக்க தலைமுறைக்கு உரைக்கிற மாதிரி அது ஒரு பாட்டு செம்மையாக இருக்குங்க. செம்ம பாட்டு அது. இது வரைக்கும் இப்போ வர சினிமாலலாம் நம்ம இந்த மாதிரி பாட்டை நம்ம கேட்கவே முடியாது. ஒரு அர்த்தத்தோட இப்போலாம் இந்த கானா சாங்கு பிள்ளைங்கலாம் வந்து தருதலையாக சுற்றிட்டு இருக்குங்க. இந்த பாட்டை பாருங்கள். ஒரு தவறான பாதையில் வாழ்க்கை போகுது அப்படிங்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேர், சுந்தரராஜன் சார், கமலஹாசன் சார், வாணிஸ்ரீ, இவங்க வித்யா மேம், சரிங்களா, இவங்க எல்லாமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ரஜினியும் இருப்பார். ஆனால் சுந்தரராஜன் பையன் வந்து கமலஹாசன் சார், ஸ்ரீவித்யா மேம்க்கு வந்து வாணிஸ்ரீ அவங்க தான் பொண்ணு. இப்படி இருக்கும்போது தவறாக எப்படி சொல்கிறது, கோச்சிக்கிட்டு வெளியில் போனவங்களோட பாதை மாறி யார் கூட ஒன்று சேர்றாங்கிறது தான் கதை, அந்த படத்தோட கதை. கமலஹாசன் சார் வந்து ஸ்ரீவித்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வாணிஸ்ரீ வந்து சௌந்தரராஜனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு 4 பேருக்குள்ள கல்யாணம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது அதில் வரும். கடைசியாக அது உண்மையெல்லாம் தெரிய வரும்போது சுந்தரராஜன் சார் சொல்லுவார், தான் மாமியாரே எனக்கு மருமகளாக வரப்போறா, அதே மாதிரி என் மகனே எனக்கு மாமனாராக வரப்போறா, கதை எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த கதையோட கதாநாயகன் நீ தான்ப்பா, இதை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன், எப்படி நாங்கள் வந்து உங்கள் காலில் விழுறதா இல்லை நீங்கள் எங்கள் காலில் விழ போறீங்களான்னு சொல்லி அந்த பாட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பாட்டில் நம்ம பொண்ணு கற்போட வந்திருக்காளா இல்லையா, அவள் போனவன் சுத்தமாக இருக்காளா, இப்போ என்ன மனநிலையில் இருக்கா, கோமா இருக்க கமல் அவங்க அப்பாவோட போய் சேரணும், அந்த ஒரு பாட்டில் வருங்க. அப்படி ஒரு பாட்டு செம்மையாக இருக்கும். கேளுங்க, பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.